இப்போ வந்து இந்த விஜயோடது நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கிறேன், இந்த விஜயோட கூட்டமே தோற்று போகணும், இல்லாட்டி அழிஞ்சு போகணும். இந்த மாதிரி அவங்க மக்களாக வந்தாங்கன்னா இந்த நாடு என்ன கஷ்டங்கள் பார்க்க போதோ தெரியாது. ரொம்ப பயமாக இருக்குது. அந்த விஜயோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க போடுற சத்தம், அவங்க பிஹேவியர், இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே நல்லவங்களா, ஏடிஎம்கே எல்லாருமே ஊழல்வாதி. அதில் நீங்கள் மக்கள் உங்கள் தொகுதியில் யார் நல்ல ஒரு வேட்பாளர்னு பாருங்கள், இல்லாட்டி நோட்டாக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம நோட்டாக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த அரசியல்வாதிகளுக்குலாம் இது ஒரு பாடமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம இப்படியே போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா எப்போ இந்த மாற்றங்கள் வரும்னா இது வரவே போகிறது கிடையாது. வெதர் இட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இல்லாட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு, இந்த தரமான ஒரு கல்வி கிடையாது. அப்போ இதெல்லாம் மக்கள் எவ்வளோ பேர் இதை நம்ம போராடணும். இந்த நம்ம நாட்டில் எல்லோரும் பேசுகிறோம், ரூமில் உட்காந்து கத்துறோம், அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அது அப்படியே குவைட் ஆகிடும். இந்த மாற்றங்கள் வந்தால் தான் இந்த நாடு கண்டிப்பாக செழிப்படையும், இல்லாட்டி இல்லாட்டி உருப்படாது. இப்போ ஒரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு, ஒரு பக்கம் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்கள குழந்தைங்க நிராகரிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வயசாயிட்டாங்க, அவங்கள வீட்டில் வச்சுக்கிறதுல, வீட்டில் இருந்து துரத்துறாங்க. ரெண்டாவது இப்போ நேற்று எல்லாருமே உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது, வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் டாக்ஸ், இந்த சீஸ்ஃபயர் பாகிஸ்தானில் நடந்துச்சு, இஸ்லாமாபாத்தில். பாகிஸ்தான் தான் அதோட ஹோஸ்ட் கண்ட்ரி. அதுக்கு இப்போ நிறைய இந்த மோடியோட அனுதாபிகள் அதை ரொம்ப பெருசாக நக்கல் பேசிகிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் பாகிஸ்தான் தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணுது, நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க செஞ்ச காரியம் தப்பு கிடையாது. இந்த மோடி இந்த நேத்தன்யாஹூ, இந்த இஸ்ரேலோடு சேர்ந்துக்கிட்டு, இந்த ட்ரம்ப்போடு சேர்ந்துக்கிட்டு எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு இப்போ இட் டசன்ட் ஹேவ் அ ஃபேஸ். இப்போ மக்களை பார்க்குறதுக்கோ மக்களை சந்திக்கிறதுக்கோ மோடிக்கு திராணி கிடையாது. நான் எதிர்பார்த்தது தான். என்னோடய கிருஷ்ணர் முதலே சொல்லியிருந்தார், சிவா கிருஷ்ணர், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிற என்னென்னா ஈரான் ஜெயிக்கணும் இந்த வார். அவங்க மேபி தே வில் லூஸ், பாவம் நிறைய அவங்களோட சொத்துகள், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க அசட்ஸ், கவர்மெண்ட்டு, பிரிட்ஜஸ், இதெல்லாம். பட் மார்லி அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க பக்கம் தப்பு கிடையாது. ரெண்டாவது இப்போ இந்த விஜய் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஆள் லேட்டாக தான் வருவான்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு பெரிய அதிசயம்? அவனே டைமுக்கு வந்தால் தான் அது அதிசயம், லேட்டாக வருது அதிசயமே கிடையாது. ஓகே, அவனுக்கு இந்த டிசிப்ளினே இல்லாதப்போ அந்த மக்கள் யார் அவனுக்கு போய் ஓட்டு போட போகிறாங்களோ அவனும் அவனாட்டு தான் இருப்பாங்க. யார் எந்த தர்தலி இன்னொரு தர்தலியை தேர்ந்தெடுக்கணும், தர்தலியை தேர்ந்தெடுக்கும். அப்போ இந்த பொண்டாட்டியை விட்டுட்டு போனவன், குடிகாரன், போதை ட்ரக்ஸ் அடிக்கிறதவன், 10 பொம்மைங்களோட சுற்றிட்டு இருக்காங்க, வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ இந்த அசம்பிளி எலெக்ஷன் 2026 நம்ம தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் ஒரு காணொலி செய்திருந்தேன். நான் எப்படி சொன்னேன், கேரளாவில் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் போயிட்டுருக்கும்போது நம்ம அவங்கக்கிட்ட சொல்லும் போது, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படி கூட்டமாக சேர்ந்துக்கிட்டால் எப்படி மக்கள் போவாங்க ரோட்லன்னு சொல்கிறதுக்கு அவங்க இம்மீடியட்டாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க. அதே இது நேற்று கோவையில் நம்ம தமிழ்நாட்டில் காலையில் இந்த இபிஎஸ் கூட்டம் ஒரு பக்கமாக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதிமுக அவங்களோட பிரச்சாரம்.
சாயந்தரத்தில் வந்து செந்தில் பாலாஜி டிஎம்கே. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்நாட்டில் வந்து திமிர் பிடிச்ச அரசியல்வாதிகள். அவங்களுக்கு வந்துட்டு மக்களோட அவதி, மக்களோட பிரச்சனை தெரியறதில்ல. இப்போது இருக்கும் பெட்ரோல் விலைக்கு இப்போ வந்து மக்களை எதுக்கு நீங்கள் அவதிப்படுத்துறீங்க? நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள். அதே மாதிரி பெரிய போலீஸ் வந்து அந்த வழியே விடுறதில்ல. ரோடெல்லாம் கிளியராக இருக்குது, பட் இவங்க அந்த பிரச்சாரம் வண்டி அங்கே நிற்கிறதால யாருமே அந்த வழியாக போகக்கூடாது. நான் வந்து சண்டை போட்டேன். நான் சொன்னேன், நான் திரும்பி போக மாட்டேன், நான் இந்த வழியாக தான் போவேன். நீங்கள் வந்துட்டு வேணால் நீங்கள் ஒரு ஓரமாக நிறுத்தி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எதிர்த்து பேசும்போது அவங்க வராங்கன்னா அன்பாக செய்யறதில்ல. அவங்களுக்கு கோபம். அந்த போலீஸ்காரிகளும் அவங்களும் வந்துட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா உங்கள் பிரச்சாரம் உங்களோட வச்சுக்கோங்க, ஆனால் மக்களுக்கு அவதிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன்னா இட் இஸ் ஆல் பிக் பிளடி நியூசன்ஸ். மக்களை வந்துட்டு ரோடு மாறி போங்க, இது இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போங்கன்னா எப்படி மக்கள் புதுசாக வந்த ஊருக்கு புதுசாக வந்தவங்க எப்படி போவாங்க? ஸோ இதெல்லாம் இந்த அரசியல் பரதேசிங்கன்னு சொல்லணுமா, அவங்கள இல்லாட்டி அரக்கர்கள்னு சொல்லணுமா? இவங்களுக்கெல்லாம் அந்த அறிவே இல்லை. ரெண்டாவது, இப்போ வந்துட்டு இந்த விஜய் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஆள் வந்துட்டு லேட்டாக தான் வருவான்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு பெரிய அதிசயம்? அவன் டைமுக்கு வந்தால் தான் அது அதிசயம், லேட்டாக வருது அதிசயமே கிடையாது. ஓகே, அவனுக்கு இந்த டிசிப்ளினே இல்லாதப்போ அந்த மக்கள் யார் அவனுக்கு போய் ஓட்டு போட போகிறாங்களோ அவனும் அவனாட்டு தான் இருப்பாங்க. யார் எந்த தர்தலி வந்து இன்னொரு தர்தலியை தேர்ந்தெடுக்கணும், தர்தலியை தேர்ந்தெடுக்கும். அப்போ வந்து இந்த பொண்டாட்டியை விட்டுட்டு போனவன், குடிகாரன், போதை ட்ரக்ஸ் அடிக்கிறதவன், 10 பொம்மைங்களோட சுற்றிட்டுருக்காங்க. அப்போ வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கே புத்தி இருக்கணும். எவனுக்கும் புத்தி இல்லை, இவனுங்களை பின்பற்றவனுங்களுக்கும் புத்தி இல்லை. இப்போ வந்துட்டு அந்த பெண்கள் எப்படி கொச்சையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அடுத்தவங்க அவங்கள தப்பு தான் பேசுவாங்க. இப்போ வந்து பொன்ராஜ் பேசுனது ஒன்றும் தவறே கிடையாது. ஏன்னா பொன்ராஜ் வந்து எப்படி அந்த பெண்கள் பேசுகிறாங்க. இப்போ நாங்களும் பெண்கள் தான். ஒரு புருஷனை வச்சுட்டு அடுத்தவனை நம்ம காதலிச்சுட்டு இருப்பாமா, இல்லாட்டி கேன்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசுறது. அப்போ வந்து அவங்க வந்து தே காலிங் ஃபார் திஸ். இந்த கமெண்ட் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க? நீங்கள் வந்து அசிங்கமாக பேசும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அசிங்கமான பேச்சு தான் உங்களுக்கு வரும். இந்த எப்போ தான் இந்த சேஞ்சஸ் வரும், எப்போ தான் இந்த மாற்றங்கள் வரும்னா புரியல. படித்த பெண்களே ஒரு புள்ள சொல்லுது, நான் ஸ்கூல் எக்ஸாம் எழுத போகல, காலேஜ் எக்ஸாம் எழுத போகல, எனக்கு விஜய் பார்க்குறது தான் முக்கியம்னா அப்போ அவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு எது முக்கியத்துவம் வந்து இந்த விஜய் பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்களை நம்ம திருத்தவும் முடியாது. அவங்க திருந்தி நாட்டுக்கு ஒன்றும் நல்லதும் செய்ய போடல, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது செய்ய போடல. அந்த ஒரு வயசான அவங்க பேர் எனக்கு தெரியல, ஒரு அம்மா பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு இதுங்களுக்கு தான் முதல் விஷம் வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்லுது. எங்கள் வீட்டில் அவங்க ஓட்டு போடாட்டி அதுங்களுக்கெல்லாம் விஷம் கொடுத்து சாவடிப்பேன்னா எப்பேற்பட்ட மனப்பான்மை இந்த விஜய் பின்னால் போகும் இந்த தற்குறிகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வெரி டேஞ்சரஸ். இந்த வருங்கால சன்னதிகள் எப்படி இருக்க போதோ, என்ன ஆக போதோ, இந்த மாதிரி விஜயை பின்பற்றி போனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. ப்ளஸ் விஜய் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டை அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தா அந்த மக்களும் அவனோடு சேர்ந்து அழிவாங்க. எப்படி இப்போ ட்ரம்ப் வந்து இன்றைக்கு அமெரிக்கா மக்கள் ப்ளஸ் நிறைய வேர்ல்ட் கண்ட்ரீஸ் வந்து அந்த ட்ரம்ப்பால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எவ்வளோ பொருளாதார பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து இதே மாதிரி தான் இந்த விஜயும் இருப்பான். ட்ரம்ப் அங்கே தேர்ந்தெடுத்து எப்படி அந்த நாடு சீரழியுதோ அதே மாதிரி தமிழ்நாடும் சீரழியும். இந்த அயோக்கிய அரக்கனை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் யாரா ட்ரோல் பண்ணாலும் ஐ டோன்ட் கேர். உங்கள் விஜய் ஃபேன்ஸ் நீங்களாம் எங்கேயோ போய் தொங்குங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. உங்களால் தான் நாடே குட்டி சவராக போகுது. அந்த விஜய் மாதிரி ஆட்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தால் நாடே குட்டி சவராகும். இதுதான் உண்மை. ரெண்டாவது, இப்போ நேற்று வந்து எல்லாருமே உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தது, வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் டாக்ஸ், இந்த சீஸ்ஃபயர் பாகிஸ்தானில் நடந்துச்சு, இஸ்லாமாபாத்தில். பாகிஸ்தான் தான் அதோட ஹோஸ்ட் கண்ட்ரி. அதுக்கு வந்து இப்போ நிறைய இந்த மோடியோட அனுதாபிகள் அதை ரொம்ப பெருசாக வந்துட்டு நக்கல் பேசிகிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட்
பாகிஸ்தான் தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று பண்ணுது, நம்மளுக்கு அவங்கள பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க செஞ்ச காரியம் தப்பு கிடையாது. இந்த மோடி வந்துட்டு இந்த நேத்தன்யாஹூ இந்த இஸ்ரேலோடு சேர்ந்துக்கிட்டு இந்த ட்ரம்ப்போடு சேர்ந்துக்கிட்டு எல்லா தவறுகளையும் செஞ்சுட்டு இப்போ வந்து இட் டசன்ட் ஹேவ் அ ஃபேஸ். இப்போ வந்து மக்களை வந்து பார்க்குறதுக்கோ மக்களை சந்திக்கிறதுக்கோ மோடிக்கு திராணி கிடையாது. நான் எதிர்பார்த்தது தான், என்னோடய கிருஷ்ணன் முதலே சொல்லியிருந்தார், சிவா கிருஷ்ணன், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கடா என்னென்னா ஈரான் ஜெயிக்கணும் இந்த வார். அவங்க வந்து மேபி தே வில் லூஸ், பாவம் நிறைய அவங்களோட சொத்துகள், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க அசட்ஸ், கவர்மெண்ட் இது பிரிட்ஜஸ் இதெல்லாம். பட் மார்லி அவங்க வந்து கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, ஏன்னா அவங்க பக்கம் தப்பு கிடையாது. ஆனால் இந்த ட்ரம்ப் ஆதரவாளர்கள் என்னமோ பெரிய ஈரான் தான் என்னமோ டெரரிஸ்ட் கண்ட்ரி மாதிரி. டெரரிஸ்ட் கண்ட்ரி வந்து நாட் அன் அமெரிக்கா, இந்த அமெரிக்காவை ஆளும் அந்த பிரசிடென்ட்ஸ் தான் எல்லாம் டெரரிஸ்ட். அவங்க தான் இந்த டெரரிஸ்டையே உருவாக்குறது, தூண்டி விடுறது. உலகம் முழுக்க எங்கே பிரச்சனை இருக்குதுன்னா இதெல்லாம் அமெரிக்காவால் தான். அவங்க வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸை தூண்டி விட்டுட்டு, போருக்கு தூண்டி விட்டுட்டு, அவங்களோட இந்த போர் வார் இந்த பிளேன்ஸு, இந்த ஏர்க்ராஃப்ட்ஸு, இந்த ஜெட்ஸு, இதெல்லாம் இந்த கன்ஸு இதெல்லாத்தையும் வாங்கிறதுக்கு வற்புறுத்துவாங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தலைவர்கள் தேவையான மக்கள் எல்லோருமே உலகம் எங்கும் இந்த பெரிய தவறு என்ன செய்கிறோம்னா, உணர்ச்சி வசப்பட்டு இந்த அயோக்கியர்களே நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இன்க்ளூடிங் நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டரும் தான், அவர் ஒன்றும் கம்மி கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு சில ஆதரவாளர்கள் ஆஃப் மோடி இப்போ வந்து சுப்பிரமணிய சுவாமியை அசிங்கமாக பேசுகிறாங்க. ஆனால் சுப்பிரமணிய சுவாமி மேலே ஏதோ ஒரு தவறு இருக்குது. என்னென்னா, அவருக்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இது அவர்கிட்ட இருக்குது, சப்போர்ட். அப்படி இருந்து எப்படி மோடியை பற்றி அவருக்கு தெரியாமல் மோடியை சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ நாங்களாம் சப்போர்ட் பண்ணோன்னா எங்களுக்கு மோடியை பற்றி பர்சனலாக தெரியாத அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் நம்மளாம் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பொய் பேசும், ஒரு சிம்பிள் இது, கல்யாணம் ஆகலாம், செப்பரேஷன் ஆகலாம், டிவோர்ஸ் ஆகலாம், அது அவங்க பர்சனல். ஆனால் நீ வந்து ஒரு அந்த தேர்தல் அந்த நாமினேஷன் இதில் ஃபைல் பண்ணும்போது நீ வந்து அது நீ கல்யாணம் ஆனவங்க மாதிரி சொல்லாதப்போ அப்போ எப்பேற்பட்ட ஒரு பொய்யான மனுஷன் நீ. இது நல்லதுக்கு இல்லை, நாட்டுக்கே நல்லது இல்லை. ஆல்ரெடி த கண்ட்ரி இஸ் ஃபேஸிங் ரொம்ப நிறைய ஃபைனான்ஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் தெர் இஸ் அ பிக் எக்கனாமிக் டவுன்ஃபால் வரப்போகுது. பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப மோசமான பாதிக்கப்பட போகிறோம் நம்ம எல்லோரும். இப்போ வந்து இந்த வார் வந்து என் கணக்குப்படி இது கண்டிப்பாக நீடிக்கும். ஏன்னா அமெரிக்காவை நம்பி யாருன்னா சீஸ்ஃபயர்னு போனோன்னா அது மாதிரி ஏமாற்றம் வேறு எதுவும் இருக்காது. போன வருஷமே 2025 ஒரு தடவை இவங்க சீஸ்ஃபயர்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஈரானை அடித்தாங்க. அப்போ வந்து இந்த தடவையும் கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் ஒரு டைம் சேவிங், ஃபேஸ் சேவிங்காக இது பண்ணுறாங்க. ஏன்னா ஈரான் அவங்கள அடிக்குது, நல்லா அடிக்குது. And they deserve it. அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த கண்ட்ரிஸ், அமெரிக்காவை சப்போர்ட் பண்ண கண்ட்ரிஸ் எல்லாருமே வாங்கணும். ஏன்னா அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க நாட்டு மக்களோட பிரச்சனைகளை பார்த்தா எவ்வளோ வேலை இருக்குது. இப்போ பாவம் அந்த அப்பாவி அமெரிக்கன்ஸ் வந்து எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்களோ அந்த டேக்ஸ் பணத்தெல்லாம் போய் இந்த ட்ரம்ப் வந்து இந்த வார்டில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்குதுன்னா இதை விட ஒரு கிரிமினல் வேஸ்ட் வேறு எதுவும் இருக்காது. இப்படி தான் நம்ம நாட்டிலையும் தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம வந்து பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஸ்டேட்ஸும் கூட இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்க்காக இந்த என்ன இலவசங்களை கொடுத்து நம்மளோட டேக்ஸ் பணத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ரோட்ஸு சரியாக இருக்கிறது இல்லை, டிச்சஸ் சரியாக இருக்கிறது இல்லை, ரேஷனில் சப்ளை சரியாக இருக்கிறது இல்லை, பவர் கட் இது பவர் வந்துட்டு குவாலிட்டி பவர் சப்ளை இல்லை, ஸோ மெனி திங்ஸ். அப்போ வந்துட்டு வெதர் இட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு இல்லாட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு இந்த தரமான ஒரு கல்வி கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு மக்கள் எவ்வளோ பேர் வந்து இதை நம்ம வந்து போராடணும். இந்த வந்து நம்ம நாட்டில் வந்து எல்லோரும் வந்து பேசுகிறோம், ரூமில் உட்காந்து கத்துறோம், அதுக்கப்புறம் வெளியே வரும்போது அது அப்படியே குவைட் ஆயிடுறோம். இந்த மாற்றங்கள் வந்தால் தான் இந்த நாடு கண்டிப்பாக செழிப்படையும், இல்லாட்டி ஒரு உருப்படும், இல்லாட்டி உருப்படாது. இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு, ஒரு பக்கம் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் திண்டாடிட்டுருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா அவங்கள குழந்தைங்க வந்துட்டு நிராகரிக்கிறாங்க. ஏன்னா
அவங்க வயசாயிட்டாங்க, அவங்கள வீட்டில் வச்சுக்கிறதில்ல, வீட்டில் இருந்து துரத்துறாங்க, சோறு போடுறதில்ல, நிறைய பார்க்குறோம், நாங்கள் கண்ணால் பார்க்குறோம் இதெல்லாம். அப்போ வந்து இந்த குழந்தைங்களும் யோசிக்கணும், ஒரு காலகட்டத்தில் அவங்க குழந்தைங்களும் அவங்களுக்கு அப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உணர்வு இந்த பெரியவங்க இந்த இப்போ இருக்கும் இளைஞர்களுக்கு புரியணும். ஆனால் நிறைய பேர் அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து நம்ம வாழ்ந்தால் போகிறோம், அடுத்தவன் எப்படி போனால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலவாதிகளாக தான் நம்மலாம் உருவாக்குறோம். நம்ம எந்த மாதிரி ஒரு சொசைட்டி உருவாக்குறதுன்னா எல்லாமே சுயநலம் கொண்ட மனிதர்கள். அப்போ வந்து நம்ம தான் வந்துட்டு படித்தவர்கள்கிட்ட கூட நிறைய பேர்கிட்ட பண்பாடு கிடையாது. எல்லாருமே அந்த பணம் பதவிக்கு தான் ஓடிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நியாயமாக வாழணும், நியாயமாக நம்ம மக்களை நம்ம காப்பாற்றணும், நியாயமாக நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த எண்ணங்களே கிடையாது. ஆனால் எல்லாத்துக்குமே என்னென்னா நம்ம எவ்வளோ கொள்ளடிக்க முடியும், எஸ்பெஷலி இந்த பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் த பியூரோக்ராட்ஸ். இந்த மாற்றங்கள் எப்படி வரும்னா ஒரு டெஃபினட்டாக ஒரு ரிபெல்லியன் வரணும். அந்த ரிபெல்லியன் இருந்தால் மக்கள் வந்து திருந்துவாங்க, மக்கள் மாறுவாங்க. இல்லாட்டி இந்த அயோக்கியர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் பயம் வரும். இப்போ வந்து இந்த விஜயோடது நான் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கிறேன், இந்த விஜயோட கூட்டமே தோற்று போகணும், இல்லாட்டி அழிஞ்சு போகணும். இந்த மாதிரி அவங்க மக்களாக வந்தாங்கன்னா இந்த நாடு என்ன கஷ்டங்கள் பார்க்க போதோ தெரியாது. ரொம்ப பயமாக இருக்குது. அந்த விஜயோட ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க போடுற சத்தம், அவங்க பிஹேவியர், இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லதே கிடையாது. அதுக்குன்னு சொல்லிட்டு டிஎம்கே நல்லவங்களா, ஏடிஎம்கே எல்லாருமே ஊழல்வாதி. அதில் நீங்கள் மக்கள் உங்கள் தொகுதியில் யார் நல்ல ஒரு வேட்பாளர்னு பாருங்கள், இல்லாட்டி நோட்டாக்கு ஓட்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம நோட்டாக்கு ஓட்டு போட்டதான் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கும். இல்லாட்டி நம்ம இப்படியே போட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா எப்போ வந்து இந்த மாற்றங்கள் வரும்னா இது வரவே போகிறது கிடையாது. நம்மளும் போராடணும், தப்பை தட்டி கேட்கணும், இதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகே, அதில் என்னோடய வேண்டுதல் டு காட் இஸ் இந்த எலெக்ஷனே தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிகிட்ருக்கேன். அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே, ஏஐடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இப்போ இருக்கும் எல்லா கட்சிகளும் யோகியமானவர்கள்னால் 99% யோகியமானவர்கள் கிடையாது, நல்ல வேட்பாளர்களும் கிடையாது. ஏதோ ஒரு சில ஒன்று ரெண்டு நல்ல வேட்பாளர்கள் இருந்தால் அவங்க வந்து பாவம் எங்கேயோ காணாமல் போயிடுவாங்க. மக்கள் இட்ஸ் டைம் நம்ம எல்லாருமே ஒரு கை கோர்த்து இந்த ஊழல்களை தட்டி கேட்கணும், ஊழல் செய்பவர்களை துரத்தணும் நாட்டை விட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வார் டைம்ஸ், டெஃபினெட்லி திஸ் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா மற்ற இந்த சவுதி அரேபியா இந்த கண்ட்ரிஸ் வார் வந்து நீடிக்க தான் போகுது. பொருளாதார ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது. கேஸ், பெட்ரோல், டீசல் ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சேவ் ஃபார் அ ரெய்னி டேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன மழை காலத்தப்போ வந்துட்டு நம்ம வந்து சேமிக்கணும். ஸோ அதில் பத்திரமா வந்து வீண் செலவு பண்ணாமல் பொறுப்பாக நடந்து கொள்ளுங்கள். யோசித்து சிந்தித்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்கள். நன்றி, வணக்கம்.